ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தீங்க. அது எளிமையா நீங்க சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அது என்னைக்கு அனௌன்ஸ் பண்றீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்த தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இதுவரைக்கும் வந்தது? இனிமேல் எதை நோக்கி போகுது? அவங்கள சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து நம்ப மிகைப்படுத்தி அந்த பரிகாரம் இதெல்லாம் பார்க்காம, அவர் அருள்வாக்கு சொல்ற மாரி இல்லாம, சாதாரணமா எப்படி ஒரு புக் படிக்கிறீங்களோ, அதே மாரி உங்க ஜாதகத்த எடுத்து பார்த்தாவே, ஒரு 3 பேஜ் தசாபுக்தி என்ன ஓடுது? நம்மளுடைய தசநாதன், புக்திநாதன் ஜாதகத்துல எப்படி இருக்கார்? யோகமான திசையா? எது மாரி திசை? எந்த மாரி ஆதிபத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு என்ன நடக்கும்? எதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு, நம்ம வாழ்க்கையை இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற மிகவும் எளிதான அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு கிளாஸ் பண்ணுறோம். அதாவது டிகிரி வைஸா? ஆமாம். அதாவது சும்மா வந்து 3வது 7வது இடத்துல 3 கிரகம் இருக்குது, லக்னத்தில் 2 கிரகம் இருக்குது அப்படிலாம் சும்மா சொல்லாமல் குட்டு மதிப்பாக பேசாமல் எந்த டிகிரியில் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு நடுவால் எவ்வளோ டிகிரி இடைவெளி இருக்குது, அப்படி இந்த டிகிரி இடைவெளி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அதிகமாக இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், பார்வை பலன் என்ன, திக்பலம் திருக்பலம் எல்லாமே வந்து பார்த்துட்டு இதில் வந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், திருமண விஷயங்கள் நமக்கு எப்போ காட்டுது, எல்லா விஷயங்களும் நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக வந்து நமக்கே லைஃப் கிளாரிட்டி, நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே புரிந்து கொண்டோம் என்றால் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற வீண் வேலைகள்லாம் செய்யாமல் நமக்கு என்ன கர்மா கொடுக்குதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு எளிமையான முறையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 வாரங்கள் அடங்கியது. 10 கிளாஸ், வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆன்லைன் முறையிலேயே நம்ம வந்து அருமையாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதில் அவங்க அட்டன் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். உலக ரீதி எங்கே இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கனெக்ட் ஆகி கண்டிப்பாக இங்கே தான் வரணும். நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. கோயம்புத்தூரில் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் மிகவும் ஒரு கம்மியான ஒரு ஃபீஸு, அதை நம்ம கீழே போட்டுட்டு இருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாவே அவங்கள கேட்டிங்கனாவே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 10 வாரங்கள் அடங்கிய ஒரு 10 கிளாஸ் நிரப்பிய ஒரு அருமையான பேசிக் கோர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை எல்லா மக்களும் இதில் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை பயனெடுத்து கொண்டு வேண்டும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிடர் ஆகிறாங்களே இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து சிறப்பாக நடத்திக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு அறிவு வருங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஐயா. இப்போ வரவங்க எந்த அடிப்படையில் வரணும் ஐயா? ஏதாவது நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. பிளாங்கா அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாமல் வந்தால் கூட போதும். எனக்கு ஆர்வம் மட்டும் இருக்குங்க வந்தாலே போதும். பேசிக்கிலிருந்து ஜோதிடம்னா என்ன, கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் கனெக்ஷன் எப்படி வருது, எப்படி வந்து நம்ம இந்த ஒரு 12 கட்டத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை சொல்கிறோம், எங்கே லிங்க் ஆகுது, நம்ம கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா எங்கே லிங்க் ஆகுது, வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹாரோஸ்கோப், நம்ம ஜாதகத்தோட ஆரம்ப பகுதி என்ன, எங்கே முடியுது, அந்த 12 பாவங்கள் எதை காட்டுது, தசாபுக்திகள்லாம் என்ன, தசாபுக்திகள் எதை வைத்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை தான் முதல் திசை அப்படின்னா எதை வச்சு அப்படி செவ்வாய் திசை முதல் திசையாக வருது, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தசை என்ன, பார்வை என்ன, பலம் என்ன, ஒரு கிரகம் திக்பலம், ஸ்தான பலம், திக்பலம்ட்டு நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லா அம்சங்களும் எளிமையான முறையில், லாஜிக்கலான முறையில், அறிவியல்வா சார்ந்த முறையில், எதுவுமே நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க, இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து மக்கடிச்சுக்கங்கிற மாதிரி இல்லாமல் இது ஏன் இதை சொல்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உகந்த ஒரு கிரகம், மெடிக்கலுக்கு ஒரு உகந்த கிரகம், ஒரு சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டுக்கு உகந்த ஒரு கிரகம்னு சொல்கிறோம்னா எதனால் சொல்கிறோம்? ஏன் செவ்வாய் அது கொடுக்குது? செவ்வாயோட காம்பனண்ட், அந்த காம்போசிஷன் என்ன, அது ஏன் இந்த விஷயத்துக்கு அது உகந்ததாக இருக்கிறது, கடவுள் எப்படி அமைச்சிருக்காரு, ஒரு கிரகத்தை எது கொடுத்துருக்கிறாருங்கிற எல்லா விஷயங்களும் அருமையான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு, உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உறவினர் ஜாதகத்தை நீங்களே பார்த்து என்ன பலன் அப்படிங்கிறது நல்லாவே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாரும் இதை உபயோகப்படுத்தி. அதாவது 10வது கிளாஸ் முடியும் போது நம்மளே கணிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. அந்த கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் தான். 8 கிளாஸ் தியரி, 2 கிளாஸ் ப்ராக்டிகல்ஸில் நிறைய நாமளே இப்போ நம்ம பலாயிரக்கணக்கான கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட்ஸ் போட்டு அவங்களே வந்து ப்ரிடிக்ஷன் எடுங்க, இந்த ஜாதகத்தில் இருக்கிறவர் எந்த தொழில் இருப்பார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது. ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ஏன் கரெக்டு, ஒருத்தங்க தப்பாக சொன்னாங்கன்னா ஏன் தப்பு,
எப்படி பண்ணிக்கணும்னு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒன்றுமே ஃபைன் டியூன் ஆகி ஓ இப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுக்கணுமா, இப்படி தான் பலன்கள் எடுக்கணுமா, இப்படி தான் கர்மா வேலை செய்யுதா அப்படிங்கிறது அவங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான, எப்படி நான் கற்றுக்கிறப்ப எனக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்தது இல்லைங்களா, அதையே எளிமையாக நம்ம கொடுக்குற மாதிரி அமைப்பு கொடுக்குறோம். அது நம்ம டிஸ்கவுண்டடான ஃபீஸில் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் வணக்கம். ஐயா, ஒரு ராசியின் பிறப்பின் ரகசியம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. காலப்புருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி சொல்லக்கூடிய தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்கள் அதிகமாக கேட்கறது என்னன்னா, நிறைய ஏமாந்துட்டேன், என்னை ஏமாத்தி யூஸ் பண்ணிட்டாங்க, ஏனிப்படியாவே இருந்துட்டேன், நான் ஏற முடியாம நிறைய பேர் வாழ்க்கையில் தூக்கி விட்டுருக்கேன்னு சொல்றாங்க. உண்மையில அப்படிப்பட்ட நேயர்கள் தான் அவங்க. ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது, இவங்க ஏன் இந்த ராசியில பிறக்கணும், இந்த ராசி என்ன சொல்ல வருது? கண்டிப்பா இந்த 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற காலப்புருஷ தத்துவத்தில் 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் வரக்கூடிய தனுசு பார்த்தீங்கன்னா மிகவும் நல்ல ராசி. நல்ல ராசினா என்ன, மிகவும் வந்து தன்மையான ராசி, அடுத்தவங்களுக்கு கெடுக்கணும்னு நினைக்காத ராசி, சம்டைம்ஸ் நம்ம இழிச்சுவாயத்தனமாக இருக்கிற ராசியாகவும் சொல்லலாம். இந்த லௌடிக வாழ்க்கையில் நுணுக்கங்கள் எப்படி இருக்குது, வியாபாரம் எப்படி நடக்குது, அரசியல் எப்படி நடக்குதுங்கிற ஒன்றுமே தெரியாத ராசியாகவும் சொல்லலாம். நான் பிறந்தப்போ எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டான் சார், அவன் மாறவே இல்லை சார், நல்லவனா இருக்கணும், அப்படியே இருந்துட்டாங்க. அதுவும் அந்த குரு கீது ராசி அதிபதி குரு கீது ராசியவே பார்த்துட்டாருன்னு வைங்க. அதாவது குறிப்பாக மிதுனத்திலிருந்து ராசியை பார்க்குறாரு, சிம்மத்திலேருந்து ராசி பார்க்குறாரு, இதே வந்து மேஷத்துலேருந்து ராசி பார்த்தா கொஞ்சமாச்சும் செல்ஃபிஷாக இருப்பாங்க. பட் ரெண்டும் இல்லாமல் சூரியனும் அந்த மிதுனத்திலேருந்து ராசியை பார்க்கும் பொழுது ரொம்ப வெள்ளந்தியாக மனசாட்சி இருக்கிற மாதிரியும், வியாபாரத்துக்கு ஆகாத ஒரு மைண்டு, ஏன்னா வியாபாரம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது, எல்லாத்துலேயும் பயபக்தியோடு செய்கிறது, அது மாதிரி ஒரு அருமையான ஒரு ராசி தான். பட் அதோட 7ஆம் ராசியாக வருவது வந்து புதன் ராசியாக இருக்கிறனால இவங்களோட நண்பர்கள், இவங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்க, மேனிப்புலேட் பண்ணுறவங்களா இருப்பாங்க, யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால இவங்க வந்து அதில் தோற்று போயிடுறது, அப்புறம் வெள்ளந்தியாக நடந்துக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் முண்டு மனைவிண்டுன்னு போகாமல் அம்மாவோட புராணத்தை பேசிகிட்டு இருக்கிறது, பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி. ஸோ அம்மா அப்பா புராணத்தை போய் இப்போ புகுந்த வீட்டில் பேசிகிட்டு இருந்தால் என்னத்துக்கு ஆகும்? எதனால? ஏன்னா அவங்களுக்கு வந்து மனசாட்சி, அவங்க தான் என்னை வளர்த்துனாங்க, எங்கள் அப்பா இல்லாதப்ப எங்கள் அம்மா தான் சிங்கிளாக என்னை வளர்த்துனாங்க, அல்லது எங்கள் அம்மா இப்படி இல்லாதப்ப எங்கள் அப்பா தான் வளர்த்துனாரு அப்படின்னு அந்த நன்றி உணர்வு, நன்றி மறவாத ஒரு ராசி இல்லையா, அதை போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சரி, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்ததுக்கு வா, எனக்கு முக்கியத்துவம் கொடு அப்படிங்கிற மாதிரி மனைவி கேட்டானா எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் தான் நீ அப்படின்னு மனைவிக்கிட்டே சொன்னால் விளங்குமா? விளங்காது இல்லைங்களா? ஸோ அதனால் அது எது வெளியில் சொல்லணுமோ எது வெளியில் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் தெரியாமல், அந்த நுணுக்கங்கள் தெரியாமல், வாழ்க்கையோட யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லேட்டாகும். வயசு 40-45 வாங்கி அடி மேலே அடி வாங்கினா தான் தெரியும். அதுவும் தெரியணுங்கிற யோகம் இருந்து அந்த நல்ல திசைகளாக வரப்போ தான் தெரியும். அது வரைக்கும் வெள்ளந்தியாகவே வாழ்ந்துட்டு நான் நல்லவன் அப்படிங்கிற ஒரு பொறுமையிலே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகள், நிறையா பணம் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வர மாட்டேங்குது, நம்பி கொடுத்தேன் இப்போ வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான், அது வருமா வராதா அப்படின்னு கேட்குற கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உறவில் வந்து மனைவி வந்து சரியில்லைங்க, நான் இப்போ பேசிக்கிறதே இல்லை, நான் இப்போ அம்மாவோட தான் இருக்கேன், கல்யாணமாகி 35 வயசு 40 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு தனுசு ராசிக்காரர் வந்து நான் அம்மாவோட தான் இருக்கிறேன்னு சொன்னேன் எப்படி? அது மாதிரி கோச்சிக்கிட்டு அம்மாவுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கோச்சிட்டு போவாங்க, மனைவி தாங்க அனுப்புவாங்க, நீங்கள் ஏன் வந்துட்டீங்க, இல்லை நானே வந்துட்டேங்க அப்படிம்பாரு. அது அவ்வளோ வெள்ளந்தியான ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்ல முடியாமல் சொல்ல பிடிக்காத ஒரு தன்மையான ஒரு ராசியாக தனுசு ராசி வருதுங்க. ஆனால் பெரும்பாலுமே தனுசு ராசி வந்து இந்த தொழிலில் வந்து அதிகமாக தோல்வி அடைஞ்சிட்டேன், தொழில் மூலியமாக நிறைய பிரச்சனை வந்துருச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க, பார்ட்னர் ஏமாற்றிட்டான், கிளைண்ட் ஏமாற்றிட்டாங்க, பணம் கொடுத்து வரல, இதான் சொல்கிறாங்க. உண்மையிலே உங்களுக்கு தொழில் செய்கிறது அவ்வளோ ரிஸ்க்குங்களா? இல்லை, இது எப்படின்னாங்க, தொழில் செய்யலாம், அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக தொழில் பண்ணுறதோட மற்ற அமைப்புகளும் தனுசுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்கும் பொழுது அவங்க வந்து வேலைக்கு போய்க்கிறது நல்லது. ஏன்னா தொழிலுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம முதலே பேசுகிற மாதிரி நம்ம நுணுக்கங்கள் தேவைப்படுது, ஆட்களை மேய்க்கிறதுக்கு நம்ம தைரிய வீரியம் நுணுக்கங்கள் நிறைய தேவைப்படுதுங்கிறப்போ இவங்க எல்லாத்துக்கிட்டையும் வெள்ளந்தியாக இருக்கிறனாலையும் 10ஆம் இடம் உபயமாக வரனால சொல்கிறீங்களா? ஆமாம், 10ஆம் இடம் உபயமாக வருது ஒரு ரீசன். அதுவும் இல்லாமல் இவங்களோட தன்மையே பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸில் வந்து நல்லா வரும். ஆனால் இது ஒரு மேனுஃபேக்சர் லெவலில் போகிறாங்க, ஒரு 1000 பேர்த்த மேய்க்கிறாங்கன்னா
அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்னர் தேவைப்படும். ம். புரியுதுங்களா? ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் இவங்க சிலதெல்லாம் வந்து சில விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூவாக இருக்காது. அவங்களோட லக்னமும் மற்ற கிரகமும் பெருசாக சப்போர்ட் பண்ணாமல் தனுசு ராசி தான் ஃபுல்லாக வேலை செய்யுதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ ஒன்று பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம், அதோடு நிறுத்திப்பாங்க. எதுக்கு பண்ணுறோம், அவுட்கம் என்ன, இதனால் நமக்கு லாபம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம இது தானே பண்ணுறோம், இது தானே காலகாலமாக செய்கிறாங்க, நானும் செய்கிறேன் அப்படிம்பாங்க. பட் இது வந்து ரொம்ப ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்காது. அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து இறக்கமாக கேட்குறாங்க. அவங்க எம்ப்ளாயீஸ் வந்து எனக்கு முடியலன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாரு. அவரோட புடி நம்ம கையில் இருந்தால் தான் வேலை செய்வாங்கிறது அவருக்கு தெரியாது. இந்த ஆட்டில் மேய்க்கிறது அதெல்லாமே அந்த யுக்திகள்லாம் வராது. இப்போ அதிக இறக்க குணம் உள்ளவர்களாக இருப்பார். இவனை ஒரு திரைப்பட நடிகர் மயில்சாமின்னு ஒருத்தர் இறந்துட்டார் தெரியுங்களா? அவர் வந்து இதே தனுசு லக்னத்தில் பிறந்து அது குருவின் பார்வை வரும்பொழுது முழுக்க தனுசு தான் வேலை செய்யுது. அப்புறப்ப அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம அநியாயத்துக்கு நல்லவராக இருப்பார். நல்ல மனிதர் சார். ஆனாலும் அவருக்கு எடுத்துப்பார். அவர் உடம்பையே அவருக்கு எடுத்துக்கிறது, அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சு பணத்தை கொடுத்து தன் குடும்பத்தை பார்க்காம இருக்கக்கூடிய அமைப்பு நிறைய உலகத்தில் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியாக, தனுசின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. தனுசே ஒரு ஆலயம் போன்ற ஒரு ராசி. 9ஆம் இடம் தனுசில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல ஒரு திருட்பலம் பெறுகிறது. இயல்பாகவே ஒரு திருட்பலம் பெறக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா அவர் குருவோட வீடு. ஸோ அதே வந்து ராசியாக வரும்பொழுது மனசு வந்து எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் கிரிமினலாக போகாது. நம்மளை ஏமாற்றிட்டு போகிறான்னு தெரிஞ்சாலும் சரி பொழைச்சி போகிறான் விட்டுத்தோல நம்ம நேரம் அப்படின்னு தான் விடுவாங்களே ஒழிய அவங்ககிட்டேருந்து பழி வாங்கணும், அவன் ஒரு டைம் ஆட்டுவான் பாரு அப்படின்லாம் ஒரு விண்டிக்டிவாக ஒரு செவ்வாயின் ராசியாக அல்லது ஒரு சனியான ராசியாக, சனியோட ஆதிபத்தி பெற்ற ராசியாக யோசிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியை வந்து மனசில் வச்சுக்க முடியாது. ஏன்னா குருங்கிற ராசி வந்து காழ்ப்புணர்ச்சியை வச்சுக்க முடியாது. அவர் வச்சா அவங்களுக்கு தூக்கம் வராது. அதுக்காக அவங்க மனசுக்கு அதை ஏற்றுக்காதனால அந்த நெகட்டிவ்குள்ளேயே போய்க்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம புத்திசாலித்தனமான ஒரு வியாபார யுக்தி உள்ள ஒரு லைஃப் பார்ட்னர், மனைவியாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும், இவர் வந்து வேஸ்ட்டுங்க, இன்னும் உங்கள் அப்பா சொல்கிறது கேட்காதரா, அவர் ஒரு ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லி வளர்த்துவாங்க குழந்தைய. நீ 20 வருஷமாக பண்ணி என்னத்தை கிழிச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் கேட்டு நொந்து போய் இவர் நம்ம எல்லாத்துக்கும் நல்லதாக இருந்தால் இவ இப்படி பேசுகிறா, குடும்பம் நம்மளை மதிக்க மாட்டேங்குது, யாருமே குழந்தைங்களே நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறவங்கலாம் வந்து இது மாதிரி தனுசு ராசியில் பிறந்து தசாபுக்திகள் தவறாக போனவங்க தான். எல்லா தனுசு ராசிக்காரங்க இப்படி ஆக போகுதுன்னு சொல்ல வரல. அவங்களோட பேசிக்கான விஷயம் வந்து நல்ல குணம் உள்ளவங்க. நல்ல குணம் இருக்கிறவங்களே இந்த காலத்தில் நல்லவனை நம்ம என்னென்னு சொல்கிறோம், இழிச்சவாயன் தான் சொல்கிறோம். ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் மற்றபடி நல்ல தசாபக்திகள் வருது. அவங்களுக்கு ராஜோகாதிபதியாக செவ்வாய் செயல்படுகிறார், ராஜோகாதிபதியாக சூரியன் செயல்படுகிறார். சூரிய செவ்வாய் திசைகளாக வரும்பொழுது நல்லா முன்னுக்கு வருவாங்க. அவங்க துறையில் நல்லா பேரும் புகழும் பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அழகா சொன்னீங்கய்யா. அதே மாதிரி உங்களோட திருமண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மேலுக்கு காரணம் உபயல ராசியாக இருக்கிறதுனாலயா இல்லை வேற தன்மைகள் ஒளிந்திருக்கா? உபயராசி ஒன்று இருக்குது. அந்த உபயராசியிலே பார்த்தீங்கன்னா கன்னிக்கு சம்மந்தப்படாமல் மிதுனத்துக்கு சம்மந்தப்படுறதுனால மிதுனம் வந்து ரெட்டிப்பு தன்மை இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குனால 2 கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. முதல் திருமணம் டக்குன்னு நடந்துருச்சா சரியாக வரல, 2வது தான் கரெக்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சைல்ட்ஹுட்டில் பலவங்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது செட் ஆகலைன்னு அடுத்தது போகிறது. அப்புறம் இது மாதிரி டிவோர்ஸு விடோ ஆகுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஏன்னா அது புதனின் ராசியிலேயே ரெட்டிப்பு ராசியாக இருந்து 7ஆம் ராசியாக இருக்கிறனால அவங்களுடைய எடுப்பு அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதுக்கு இவங்க வந்து ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் லாஜிக்கலாகவும் விவரமாகவும் பொழைக்கிறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி பார்க்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவர் வந்து உப்புச்சப்பு இல்லாமல் பழமை வாய்தியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறையா இருக்குது. ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். ஆன்மீகவாதி அல்லது ப்ராசஸ், இதுதான முறை, இதுதான உலக வழக்கம், இதுதான நியாயம், இதுதான தர்மம் அப்படின்லாம் பேசுகிறப்போ அந்த மிதுனத்தின் ராசியாக இருக்கக்கூடிய அந்த எதிர்பாலினத்தினர் பார்த்தீங்கன்னா இவன் என்னடா சப்பையானா இருக்கான், அல்லது நம்ம ஒரு இந்த காலத்தில் தவறான ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி கிரிஞ்ச் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் சொல்லிடுவாங்க. இவங்க வந்து பழமை வயது, இவர் வேலைக்காக அது பழைய அட்வைஸே சொல்லிட்டு இருப்பார், பழைய ரெக்கார்ட் பிளேயர் ஓட்டிகிட்டு இருப்பாருங்கிற மாதிரிலாம் அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கணவர் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அது கொஞ்சம் 7ஆம் இடம் நல்லா இருக்குதான்னு பார்த்து தான் நம்ம திருமணம் பண்ணிக்கணும். பொருளாதாரம் எப்படிங்க இருக்கு? பொருளாதார விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைச்சி தான் சம்பாதிக்க முடியும். ஏன்னா 2வது ராசியாக சனி ராசியாக வரனால அவுட் ஒன்று ஈஸியாக வந்துடாது.
இவங்களோட நல்ல குணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவாங்க. நிறைய கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே திறமை இல்லாதவன்லாம் அது எதையும் பண்ணிக்கிட்டு மேலே போயிடுவான். இவர் நேர்கோடியாக இருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்து அடி மேலே அடி வாங்கி என்ன நமக்கு லக் இல்லை, இப்படி நமக்கு எதிராக எல்லாரும் செயல்படுறாங்கன்னு புலம்பிட்டு இருப்பார். அந்த ப்ரொமோஷன் வாங்க முடியாத சம்பாதிக்க முடியாத டிபார்ட்மெண்ட்டை தூக்கி இவரை போட்டுருவாங்க. இவருக்கு இதாயா கரெக்ட் அப்படின்ட்டு அதிலே வாழ்ந்துட்டு இருப்பார். அதனால் சம்பாதனை வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வரும். அந்த மாதிரி சம்பாதனை வரும் இல்லைங்களா? ஆமாம். அதே மாதிரி இப்போ தாயாரோட சொல்லியிருந்தீங்க, தாயார் மேலே அதிக டிட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாங்களா? தாயாரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சாக இருக்குன்னு இல்லை. ஏன்னா கடகராசி தான் வந்து தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அது 8ஆம் ராசியாக வருகிறது. ஸோ அம்மாவே இவங்களுக்கு வில்லனாக வரக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி வரும்னா தவறான அமைப்பில் இல்லை, நம்ம பாசக்கார அம்மாவும் பையனும் க்ளோஸாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச தனுசு ராசிக்காரங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி இப்போ இவருக்கு 40 வயசு ஆகி கல்யாணம் ஆனாலும் அம்மாவும் பையனும் ஒன்றா தான் இருப்பாங்க. கேட்டால் மனைவி தனியாக இருக்கும். அது இப்போ யாருக்கு அந்த வாழ்க்கையில் யார் தப்பாக எமனாக வருகிறார்? அவங்க அம்மாவே எமனாக வருகிறார். ஏன்னா இப்போ ஒய்ஃபை போய் கேட்டோம்னா எப்பவுமே அம்மா அம்மானே சுற்றிட்டு இருக்கிறாப்பிடிங்க, இவரோட எங்கேயும் குடும்பம் நடத்துறது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அம்மா வந்து தவறாக இல்லை. அம்மா ஸ்தானாதிபதி ஆகிய கடகராசி 8ஆம் ராசியாக தனுசு ராசிக்கு வருவதனால அம்மாவை ஒரு ஸ்டேஜில் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தன் குடும்பம் தன் குழந்தையும் போய்க்கிறது நல்லது. பட் அதை வந்து ஏற்றுக்க முடியாது தனுசு ராசிக்காரங்களால். அவங்கள மனசாட்சி இருக்கக்கூடிய ராசியாகவும் நன்றி மறவாத ராசியாகவும் பாசக்கார ராசியாக இருக்கிறனால அதுதான் முரண்பாடு கடவுள் கொடுக்குறாரு. அருமையாக சொன்னீங்க. இப்போ தனுசு ராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்? அதான் இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வரணும், யதார்த்தமான வாழ்க்கைக்குள்ளே வரணும். பழசு தான். பழசை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது. ஆமாம், நம்ம வந்தோம், நம்ம வளர்த்துனது அப்பா தான் அம்மா தான். அதையே வந்து நம்ம திருமணமானதுக்கப்புறம் அதே புராணத்தை பேசிகிட்டு இருக்க முடியாது. அது வந்து அவங்க கடமையை அவங்க பண்ணாங்கன்னு நம்ம கடமையை செய்யறதுக்கு நம்ம போயிடணுமே ஒழிய நம்ம எல்லாத்துக்கிட்டையும் உண்மையாக இருப்பேன்னு சொன்னோம்னா இந்த உலகம் உண்மையாக இல்லைங்கிறது மாதிரி தெரிஞ்சுக்கணும். இந்த நாம் வாழ்கிறது கலிகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி மனநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் இது உபய ராசியாக இருக்கிறது. அதே மாதிரி இது வந்து நெருப்பு ராசி. இன்னொரு விஷயம் மறந்துடக்கூடாது, இது நெருப்பு ராசி. கோபம் வேற வரும். நம்ம தன்மை அந்த தன்மைக்கு எதிராக சில பேர் வராங்க அப்படின்னா ஒரு கோபம் வரும், கோவிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா அது நெருப்பு ராசின்னு மறந்துடக்கூடாது. மேஷராசியும் சிம்ம ராசியும் தனுசு ராசியும் நெருப்பு ராசிகள். என்ன சார் இது நல்லவனாகவும் இருக்கான், மனசாட்சி உள்ளவனாகவும் இருக்கான், கோபக்காரனாகவும் இருக்கான். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? அவன் மூணுமே டெட்லி காம்பினேஷன் இல்லையா? கோபப்படமாக இருந்தாச்சு சோறு கிடைக்கும் இல்லைங்களா? கோபம் வரப்பட்டுட்டு ரோஷப்பட்டுட்டு இருந்தால் எப்படி ஆகும்? அதனால் ரோஷம் தேவையான விஷயத்துக்கு மட்டும் ரோஷப்படுறது. வீரியம் பெருசா காரியம் பெருசான்னு பார்த்தா காரியம் தான் பெருசு அப்படின்னு நினைக்கணும். இல்லை, பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க வீரியம்தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா காரியங்கள் தடைபெறுகிறது, முன்னேற்றங்கள் தடைபெறுகிறது. ஸோ அதுதான் அவங்க புரிஞ்சுக்கணும். காரியம் பெருசா மூரியம் பெருசான்னு தெரிஞ்சால் நம்ம கோவப்பட்டாலும் ஏதோ ஒரு ரீசனில் இப்படி தான் இருக்கும், நம்ம இதில் தான் வாழ்ந்தாகணுங்கிறது கோவத்தை கட்டுப்படுத்தி ரோஷத்தை கட்டுப்படுத்தி இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்து ஜெயிக்கிறது தான் பெரிய சேலஞ்சாக தனுசு ராசிக்காரர்களுக்கு. அவங்களுடைய பிரின்சிபலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, அவங்களோட ரோஷத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, அவங்களுடைய சுய கௌரவத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் இந்த லௌடிக வாழ்க்கையில் அவங்க நியாயமாக இருந்து ஜெயிக்கிறது தான் கடவுள் அவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு, போராட்டம். அதை தாண்டி வருவதற்கு புத்தி யூஸ் பண்ணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி எந்த நம்ம பழசையை பற்றியே நினைக்காம புதுசாக இந்த விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் தேவைப்படுது, என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் தேவைப்படுதுங்கிறது தெரிஞ்சு கொண்டு அதுக்கு அடாப்ட் ஆகி போனால் தான் ஜெயிக்க முடியும். அழகா டெப்த்தாகவும் சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி இந்த பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க, இன்னைக்கு இங்கே ஆரம்பிக்குது? கண்டிப்பாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் ஒரு 10 கிளாஸ் நம்ம பிளான் பண்ணுறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது என்னன்னா இந்திய வேத ஜோதிடத்தை மிகவும் எளிமையாக அறிவியல் சார்ந்த கலையாக சொல்லி கொடுக்குறோம். எப்படி பேசிக்காக நம்மளுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர்லேருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு சார்ட் எப்படி போடுறது, அதிலிருந்து நம்மளுடைய லக்னம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய யோகமான கிரகங்கள் என்ன, யோகம் இல்லாத கிரகங்கள் என்ன, நமக்கு இப்போ என்ன தசை போயிட்டுருக்கு, இப்போ எது மாதிரி தசை நம்ம கொடுக்க போகுது, நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா, எது மாதிரி நல்லது நடக்க போகுது, நமக்கு வேலையா தொழிலா, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா கார்பரேட் செக்டாரா, எந்த துறை, நமக்கு எல்லாமே நம்ம ஜாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு எளிமையான சயின்டிஃபிக்கான அப்ரோச்சில் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். சிறப்புங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.